3500 பேருக்கும் பயிற்சி அப்படின்றது வழங்கப்பட்டிருக்கு. ஒரு நாளைக்கு 100 பேருக்கு பயிற்சி அப்படின்றது கொடுத்திருக்காங்க. சென்னையில இருக்கக்கூடிய ஒரு தனியார் இன்ஜினியரிங் காலேஜ்ல வச்சுதான் அந்த 3500 பேருக்கும் இந்த பயிற்சி அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த விஜய் மக்கள் பாதுகாப்பு படையில இருக்கக்கூடிய இந்த 3500 பேருக்கும் என்ன வேலை அப்படின்னு பார்த்தா, தாவேக சார்பில் நடக்கக்கூடிய ஒரு பரப்புரை கூட்டத்திலையும் இவங்க வந்துட்டு இறங்குவாங்க. சோ அந்த 3500 பேரும் வரக்கூடிய கூட்டத்தை வந்துட்டு கட்டுப்படுத்தி அதே மாதிரி தொண்டர்களை வந்துட்டு ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு வேலையை தான் இந்த விஜய் மக்கள் பாதுகாப்பு படை பார்க்க போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த விஜய் மக்கள் பாதுகாப்பு படையில இருக்கக்கூடிய 3500 பேருக்கும் தாவேகா சார்பில் யூனிஃபார்ம் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. இப்போ வருகின்ற டிசம்பர் மாதம் நடைபெற இருக்கிற சேலத்துல நடைபெற இருக்கிற தாவேகாவுடைய தேர்தல் பரப்புரை கூட்டத்திலையும் அந்த மக்கள் பாதுகாப்பு படை வந்துட்டு களமிறங்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு பிறகு தாவேகாவுடைய தொண்டர்கள் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த தாவேகாவுடைய தேர்தல் பரப்புரை கூட்டம் வருகின்ற டிசம்பர் மாதம் சேலத்துல நடைபெறதுக்கு இருக்கு.